கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் இந்த மாதத்தின் கடைசி வாரத்துக்குள்ளாக கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு மாதங்களுக்கு மேலாக கழித்து நான் மீண்டுமாக உங்களோடு பேசுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இந்த வாரமும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு முதல் வாரத்தில் பேசலாம் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் ஆவியானவருடைய உள்ளத்தில் பேசின நிமித்தமாக இந்த வாரத்தில் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று நான் பிரயாசப்பட்டு இருக்கிறேன். கர்த்தர் நிச்சயமாக இந்த நாளிலே தேவ வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வாராக. இந்த நாளிலே உங்களோடு நான் பேச இருக்கக்கூடிய தலைப்பு, ஒருவேளை சபையில் இருக்கிறவங்க என்னன்னு தெரியுமா? இல்லை ஜூமில் இருக்கிறவங்க என்ன சொல்லுங்க. நான் என்ன தலைப்பு நான் போட்டிருந்தேன்? ஜூமில் இருக்கிறவங்கிட்ட நான் என்னால் பார்க்க முடியாது, என்கிட்ட ஒன்றுமே இங்கே இல்லை. என்ன தலைப்பு என்பதை நீங்கள் ஒருவேளை நான் அதில் போட்டிருந்தேன். நினைவு தூண்களை ஏற்படுத்துங்கள் என்கின்ற தலைப்பின் கீழாக இந்த நாளிலே நேற்று இரவுதான் அதை நான் தீர்மானித்தேன். நினைவு தூண்கள் என்று சொல்லி, நினைவு தூண்கள் என்று சொன்னால் என்ன? நினைவு தூண்களுடைய முக்கியத்துவம் என்ன? அதனுடைய பின்பலம் என்ன? அதிலே ஆவியானவர் நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேலான ஒரு சத்தியம் என்ன என்பதை நாம் ஜெபத்தோடு இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். யாவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபத்தை ஏறெடுத்து இந்த நினைவு தூணினுடைய முக்கியத்துவத்தை நாம் பார்க்க போகிறோம். எங்களை கிருபையாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரலோக வார்த்தைகள் ஆண்டவரை இந்த நாளிலே நீர் அனுப்ப போகிறீர். நினைவு தூண்களுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து ஆண்டவரே நாங்கள் பார்த்து, அதன் மூலமாக ஆண்டவரே நாங்கள் எதை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், எதை நாங்கள் கட்ட வேண்டும், எதை நாங்கள் செய்ய வேண்டும், எதன் நிமித்தமாக என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாங்கள் ஆண்டவரை தெரிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரை திருஷ்டாந்தங்களாக எங்களுக்கு வைத்திருக்கிற பாடங்களை, அது நிமித்தமாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடத்தை கர்த்தர் ஆண்டவரை ஆவியானவரோடு நீர் எடிப்பட்டு பேசும்படியாக ஆண்டவரை பேசும்போது ஆண்டவரை இந்த ஒரு மைக்கும் இந்த மற்ற காரியங்களும் ஆண்டவரே எந்த ஒரு இடையூறு இல்லாதபடி எல்லாம் நேர்த்தியாக ஆண்டவரே அதனுடைய ஒளிகளும் சத்தங்களும் பேச்சுக்களும் அவருடைய முக காரியங்களும் எல்லாமே சரியாக இருக்கத்தக்கதாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமீன். கிட்டத்தட்ட ஜூமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 40க்கு மேலே இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன். அதோடு கூட இங்கேயும் கிட்டத்தட்ட ஒரு 30 பேர்கிட்ட நம்ம இருக்கிறோம். உங்களோடு இந்த நாளிலே தேவ வார்த்தைகள் நினைவுத்தினுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குறித்து நீங்கள் வேதத்திலே பார்ப்பதற்கு முன்பதாக எல்லோருக்கும் அறிந்த ஒரு காரியம், சீன பெருஞ்சுவர் எத்தனை பேருக்கு தெரியும்? சீன பெருஞ்சுவர் எத்தனை பேருக்கு தெரியும்? சீன பெருஞ்சுவருடைய அந்த நினைவு எதற்காக அது அமைக்கப்பட்டது, என்ன சூழலுக்காக அது உருவாக்கப்பட்டது, அதனுடைய நோக்கம் என்ன, அதை நாம் இன்றளவும் அதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றளவும் அவருடைய சரித்திரத்தை நாம் வாசித்து கொண்டு வருகிறோம். விஞ்ஞானிகள் எல்லோரும் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உலகத்தின் 7 அதிசயத்தில் அதுவும் ஒரு அதிசயம். தாஜ்மஹால் என்கின்ற அந்த ஒரு கட்டடம் எப்படி ஒரு அதிசயமோ அதே போல சீன பெருஞ்சுவரும் ஒரு அதிசயம். அந்த அதிசயத்தினுடைய அதனுடைய பின்பலம் என்ன நோக்கத்தின் அடிப்படையாக அது கட்டப்பட்டது என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக அதனுடைய சரித்திரத்தை சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். அதை சீன ஜுவர் என்று சொல்லாதபடி அது நீண்ட நகர் என்று, நீண்ட கோட்டை என்று அழைக்கப்படுவது உண்மை. அதோடு கூட அதி நீளமான ஒரு மயான ஒரு கட்டிடம் என்று பெயரும் அதுக்கு இருக்கிறது. ஒரு நீளமான ஒரு மயானம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெயரும் அதுக்கு இருக்கிறது.
6ஆம் நூற்றாண்டில் இருந்து மங்கோலியாவில் இருந்தும் மஞ்சூரியாவில் இருந்தும் வந்து சியோன்களின் படையெடுப்புகளில் இருந்து சீன பெருஞ்சுவர் என்ன செய்துச்சுங்களா, அந்த படையெடுப்பு உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்துக்காக அந்த சீன பேரரசன் என்ன செய்யறாரு, சின்ஜி சுவாங்கினால் என்கின்ற அந்த ஒரு பேரரசன் என்ன செய்யறாரு, அந்த கட்டடத்தை கட்டுறாரு. என்ன அப்படின்னா, அந்த கட்டடம் வந்து பெரிய ஒரு கட்டடமா, யாருமே உள்ள நுழையக்கூடாது, என்னுடைய தேசத்துக்குள்ள வரக்கூடாது என்று சொல்லி அதை தற்காத்து கொள்வதற்காக, தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தன்னுடைய பேரரசை இன்னும் ஒரு வலிமையாக மாற்றிக்கொள்வதற்காக, யாரும் உள்ளே நுழைந்து விடக்கூடாது என்கின்ற அந்த ஒரு நோக்கத்துக்காக, எப்படி எரிகோவுடைய கோட்டை எவனமாக இருந்ததோ அதைவிட பன்மடங்கு பெரிதாக அது கட்டப்பட்டது. உள்ளே யாரும் நுழையக்கூடாது, என்னுடைய பேரரசை யாரும் சிக்குனராக உடைக்கக்கூடாது. இதை 2000 கிமு 220 220 200 வரை என்ன செய்ச்சு இந்த ஒரு காலகட்டத்தில் இது கட்டப்பட்டது. இதனுடைய நீளம் நீங்க பார்த்தீங்கன்னா, கொரியாவுடைய எல்லையிலிருந்து அதனுடைய அந்த ஒரு சீனா வரை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6400 கிலோமீட்டர் என்ன செய்ச்சு அது கட்டப்பட்டு இருந்தது. 6400 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இதனுடைய இதை வேலை செய்வதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆட்கள் எத்தனை பேர் தெரியுங்களா? கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் மக்கள் இதை கட்டுவதற்காக என்ன செய்தார்கள், தன்னுடைய நேரத்தை தன்னுடைய வாழ்க்கையை அவர்கள் அர்ப்பணித்தார்கள். இதை கட்டுமான பணிகளை நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்சம் பேர் இருந்தாங்க. ஆனா இதனுடைய இழப்புகள் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அது சரித்திரம் சொல்லுகிறது 20 30 லட்சம் பேர் என்ன செய்தார்களாம், இதை கட்ட கட்ட சில பேர் அங்கிருந்து மேலே இருந்து மலையிலிருந்து கீழே விழுவது, அது கிட்டத்தட்ட 20 30 லட்சம் பேர் மரித்து போனார்களாம். கிட்டத்தட்ட இதோட நீங்க பார்த்தீங்க அப்படின்னா 40 லட்சம் பேர் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். 40 லட்சம் பேர் இதற்காக உழைத்திருக்கிறார்கள். இன்றளவும் அது பேசப்படுகிறது. இன்றளவும் அது உலக அதிசயத்தில் அது ஒன்றாக காணப்படுகிறது. அதுக்குதான் ஒரு பெயர் வச்சாங்க, மிக நீளமான அதிக நீளமான ஒரு மயானம் ஒரு கட்டிடம் என்று அதுக்கு பெயர் ஒன்று வந்தது. மிகவும் நீளமான ஒரு மயானம் என்று அது சொல்லப்பட்ட ஒரு காரியம். உலக சரித்திரத்திலே இது பெயர் பெற்றது. இது ஒரு நினைவு சின்னமாக சீனாவிலே இன்னும் இருக்கிறது. இன்னும் அது அசைக்க முடியாததாக இருக்கிறது. இப்பொழுது ஒருவேளை பழுதடைந்தாலும் அநேக இயற்கையினுடைய அந்த சீற்றத்தால் ஒருவேளை அது சிதைந்து போய் கிடந்தாலும் பல மக்கள் சென்று அதை பார்க்கக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கிறது. இதற்காக கிட்டத்தட்ட 40 லட்சம் மக்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள், தன்னுடைய தேசத்தை அரணாக பாதுகாத்துக் கொள்வதற்காக. இப்படி அந்த சீன பெருஞ்சுவருடைய சரித்திரம் நமக்கு இருக்கிறது. அதோடு கூட நீங்க பார்க்கும்போது ஒரு சம்பவத்தை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். சாலமன் பாப்பாயா எத்தனை பேருக்கு தெரியும்? சாலமன் பாப்பாயா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால், பெரிய ஒரு விசேஷம் என்று சொன்னால் அவருடைய பட்டிமன்றம் இல்லாமல் இருக்காது. டிவியிலே அதற்காக அவருடைய பட்டிமன்றம் என்று சொல்லும் போது அதை பார்ப்பதற்காக ரொம்ப அநேக நபர்கள் என்ன செய்வாங்க தெரியல, அந்த சேனலை ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க. அவர் ஒரு நாள் அவருடைய பேட்டியில ஒரு சம்பவத்தை சொன்னார். அவருடைய குடும்பத்தை குறித்து ஒரு சம்பவத்தை சொன்னார். எனக்கே மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. என்னவென்று சொன்னால், சில நேரத்தில் நம்ம செய்யற நன்றி எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அதை மறக்காம இருந்திருக்கிறாங்க. நம்ம உதவி செய்வோம், அதுக்கப்புறம் அவங்களே நம்ம என்ன சொல்லுவாங்க, நீ யாரு அப்படின்னு கேட்பாங்கல்ல. கேட்டிருக்காங்களா இல்லையா? கேட்டிருக்காங்களா இல்லையா? இதே போல இவருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா, தன்னுடைய கல்லூரி படிப்புல
தன்னுடைய வாழ்க்கையில அவர் படிப்பினுடைய அந்த ஒரு சம்பவத்திலே வாழ்க்கையில் அவர் இருக்கும்போது அவருக்கு என்ன செய்தார்? அவருடைய நண்பர்கள் தியாகராஜன், மூர்த்தி என்கின்ற 2 நண்பர்கள் அவரோடு இருந்தார்கள். இவருக்கு மிகப்பெரிய ஒரு வறுமை, தன்னுடைய படிப்பை எப்படி மேற்கொண்டு படித்து முடிப்பது என்பது அவருக்கு எட்டாத ஒரு கனியாக இருந்தது. அவருக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழலை போல அங்கே படிப்புக்கு உண்டான அந்த எக்ஸாம் ஃபீஸை அவர் கட்ட முடியவில்லை. ஏன்னா அவருக்கு அதற்குண்டான பணம் அவரிடத்தில் இல்லை. என்ன செய்வது என்பது அவருக்கு தெரியல. அவர் யோசித்தார், என்ன சரி ஓகே எக்ஸாம் என்னவோ விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி தீர்மானித்தார். இதை இவருடைய நண்பர் தியாகராஜனும் அதோடு கூட மூர்த்தியும் சொன்னார்கள். அவருக்கு மூர்த்தியும் தியாகராஜனும் கொஞ்சம் வசதி படைத்தவர்கள். உடனே என்ன செய்தாங்க, இவர் பேர்ல போயிட்டு அவங்க அப்பா அவருக்கு அனுப்பின காசை எடுத்துட்டு போயிட்டு என்ன செய்தாரு, அவருக்கு பணத்தை போய் கட்டிட்டாரு. எக்ஸாம் ஃபீஸை போய் கட்டினோடனே இது கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன செய்து, இவருக்கு சாலமன் பாப்பையாவுக்கு தெரிகிறது. நான் எப்போ கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை உன் நண்பர் தான் கட்டினாங்க. உடனே அவர்கிட்ட தியாகராஜன் கிட்ட போயிட்டு கேட்குறா, எதுக்கு நீ போயிட்டு உங்க அப்பா அனுப்பின பணத்தை எதுக்கு நீ உனக்கு கட்டாம எனக்கு நீ கட்டின? உடனே அவர் சொன்னாரா, அந்த தியாகராஜனும் மூர்த்தியும், ஏப்பா நான் என்னதான் படிச்சு எழுதினாலும் நான் ஃபெயில் ஆயிடுவேன். நீ நல்லா படிக்கிற பையன், நீ நல்லா முன்னேற பையன். ஒருவேளை நான் எழுதி அந்த காசு வேஸ்டா போடுறத காட்டிலும் நீ எழுதி பாஸ் ஆனா அது உனக்கு சிறந்ததாக இருக்குமே. நான் எங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், நான் எங்க அப்பா அம்மா என்ன எப்ப என்ன நினைப்பாங்க, எப்பவுமே என்னது எழுதினாலே இவனுடைய மார்க் என்னதான் ஃபெயிலா தான். நிறைய அப்பா அம்மா அங்க பிள்ளைகள் அப்படிதாங்க நினைக்கிறாங்க, என் பிள்ளை ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாக ஜெயிப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்போது உங்க பிள்ளைகள் ஒரு நாள் எழுந்து நிற்கக்கூடிய ஒரு 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 வாக்கியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த சாலமன் பாப்பையாவுக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியம், நண்பர்கள் இப்படி செய்து விட்டார்களோ. அதே போல தேர்வு எழுதினாரு, வெற்றி பெற்றாரு. வாழ்க்கை அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. திருமண வாழ்க்கை வந்துச்சு, குடும்ப வாழ்க்கை வந்துச்சு, சந்தோஷமாக வாழ்ந்தார். அவருக்கு பேர் என்ன தெரியுங்களா? அவருடைய பிள்ளைக்கு ஒரு பேர் வச்சாரு, தியாகமூர்த்தி என்று சொல்லி அவருக்கு அதோடைய பிள்ளைக்கு பேர் வைத்தாராம். தியாகமூர்த்தி என்று சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது, என்னுடைய படிப்புக்கு என்னை இன்னும் மேலே கொண்டு வருவதற்காக உதவி செய்த ஒரு நபர் தியாகராஜன், இன்னொரு நபர் மூர்த்தி. அவர்கள் 2 பேரும் இணைத்து தியாக மூர்த்தி என்று சொல்லி நான் என்ன செய்தேன், என்னுடைய பிள்ளைக்கு நான் பெயர் வைத்திருக்கிறேன். ஒருவேளை நீங்க பார்க்கலாம், அவருடைய பிள்ளையுடைய பேர் தியாகமூர்த்தி என்று சொல்லி இருக்கும். எனக்கு அன்பான விசுவாச பிள்ளைகளே, இதை தன் வாழ்க்கையிலே நினைத்து நினைத்து நான் ஒவ்வொரு முறையும் பிள்ளையை நான் கூப்பிடும் போதும், என் பிள்ளையை நான் அழைக்கும் போதும், தியாகமூர்த்தி இங்க வா என்று சொல்லும் போதும் எனக்கு செய்த தியாகம் அந்த இடத்திலே கண் முன்பாக வந்து நிற்கும். எனக்கு செய்த அங்க மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் என் கண் முன்பாக வந்து நிற்கும். இதே போலதான் இந்த நினைவு தூண் என்கின்ற இந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்களும் நானும் படிக்கும் போதும், வாசிக்கும் போதும், தியானிக்கும் போதும் அந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தியாகமூர்த்தி என்கின்ற அந்த வார்த்தைக்கு ஒரு சாதாரண ஒரு பெயர் அல்ல, தியாகத்தின் அடிப்படையாக வந்த ஒரு பெயர். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு இந்த நினைவு தூண்களை நினைவுபடுத்தும் போது எப்பேற்பட்ட ஒரு அற்புதங்கள் எல்லாம் கர்த்தர் அந்த பிள்ளைகளுக்கு செய்தார் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கூட நீங்கள் கடந்து வந்த பாதையில ஒருவேளை மரண படுக்கையில நீங்கள் போயிருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், தோல்வியினுடைய உச்சத்திலே இருந்திருக்கலாம், எல்லாரும் கைவிட்ட நிலையில இருக்கலாம். ஆனால் என் ஆண்டவர் பரத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார், தேவைகளை சந்தித்திருக்கிறார்.
உங்களை ஒருபோதும் என் ஆண்டவர் கைவிடுவது இல்லை என்ற அந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியிருக்கிறது. நீங்கள் உணர்ந்து இந்த நாளிலே பார்க்க வேண்டும். ஜபத்தோடு இந்த நாளிலே இந்த நினைவு தூண்களை நீங்களும் நானும் நினைக்கும் போது நம்முடைய உள்ளத்திலே அப்படி அனல் மூட்ட வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஆண்டவர் இவ்வளமாக கர்த்தர் என்னை பாதுகாத்திருக்கிறாரே, நான் எம்மாத்திரம் தகுதி இல்லாத என்னை என் ஆண்டவர் தகுதிப்படுத்தி இருக்கிறாரே, நான் எம்மாத்திரம். என்னுடைய முதல் பிரசங்கத்திலே நான் சொல்லி இருப்பேன். இப்பொழுது நான் இந்த இடத்துல பேசுகிறேன் என்று சொன்னால் கர்த்தர் எனக்கு போட்ட ஒரு ஈவு. இந்த உலகத்திலே பிறந்திருக்க கூடாத ஒரு சாக்கியம் இல்லாத ஒரு மனிதனாக நான் போயிருப்பேன். ஆனால் கர்த்தர் என்னை நினைத்தருளி இருக்கிறார். ஊழியக்காரனாக வரமாட்டேன் என்று சொல்லி உதாசீனப்படுத்தினேன். கர்த்தர் இந்த மேன்மையை கொடுத்து ஆண்டவர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். நினைத்து பாருங்க. கர்த்தர் செய்த காரியத்தை நீங்கள் நினைத்து பாருங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம். 1 சாமுவேல் 7வது அதிகாரம். இதிலே நீங்கள் சம்பவத்தில் நீங்கள் பார்க்கும்போது இதிலே நீங்க பார்த்தீங்க அப்படின்னா கர்த்தருடைய பெட்டி என்ன செய்கிறது, அவர்களிடத்திலே இல்லாமல் போகிறது. பெலிஸ்தர் இஸ்ரவேல் பிள்ளைகள் மத்தியில் கிட்டத்தட்ட 20 வருஷமாக அவரிடத்திலே இல்லை. 20 வருஷமாக அங்கு இல்லை. நீங்க வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அப்படியே கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாவின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கிரியாத்து யாருமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்திலே திரும்புகிறவர்களானால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்துகளையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். 20 வருஷமாக உடன்படிக்கை பெட்டி அவங்க இடத்துல இல்ல. பெலிஸ்தருடைய படை வருது. பெரிய ஒரு நெருக்கம் வருகிறது. ஒரு போர் என்று சொன்னாலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தெரியுமா செய்வாங்க, முதல்ல உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போவாங்க. அது கொண்டு போறதுக்கு என்ன இல்லை, உடன்படிக்கை பெட்டி அவங்க கிட்ட இல்லை. என்ன செய்யறதுன்னு அவங்களுக்கு தெரியல. இதற்காக சாமுவேல் ஒன்று அங்கே சொன்னார், நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே முழு இருதயத்தோடு ஒருவேளை அந்நிய தேவர்களை நீங்கள் விலக்கி தேவ சமூகத்திலே நீங்கள் மன்றாடி செபித்தால் கர்த்தர் உங்களை பெலிஸ்தர் கையிலிருந்து உங்களை நீங்களாக்கி ரட்சிப்பார் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாரும் ஒன்று கூடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துல ஒன்று கூடி அங்கே ஆண்டவருடைய சமூகத்துக்கு நேராக என்ன செய்றாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. 5வது வசனம் சொல்லுகிறது, பின்பு சாமுவேல், நான் உங்களுக்காக கர்த்தரை மன்றாடும்படிக்கு இஸ்ரவேல் எல்லோரும் மிஸ்பாவிலே கூட்டுங்கள் என்றான். அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூட்டி வந்து தண்ணீர் முண்டு கர்த்தருடைய சந்நிதியிலே ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று அங்கே சொன்னார்கள். மிஸ்பாவிலே சாமுவேல் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்துக் கொண்டிருந்தான். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவிலே கூடி வந்து பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது பெலிஸ்தருடைய அதிபதிகள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எதிர்த்து வந்தார்கள். அதை இஸ்ரவேல் புத்திரர் கேட்டு பெலிஸ்தர் நிமித்தம் பயப்பட்டு, இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. உபவாசம் பண்ண சொல்றாரு. எல்லாரும் உபவாசம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க. எல்லாரும் ஒன்று கூடி அந்த இடத்துல ஜெபிக்கிற காரியத்தை யார் கேட்கிறான் தெரியுங்களா? பெலிஸ்தர், சாத்தான் என்கின்ற
கர்த்தருக்கு விரோதமானவன், கர்த்தருடைய பிள்ளைகளை ஒடுக்க நினைக்கிறவன் என்ன செய்தான்? அவர்களை மேற்கொள்ள அவன் நெருங்கினான். நீ எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீ நெருங்குறியோ, எவ்வளவு தூரத்துக்கு நீ ஜெபிக்கிறியோ, எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறியோ, ஆண்டவருடைய ஆலயத்துக்கு உன்னுடைய ஜபத்தோடு நீ வருகிறையோ, உன்னை சும்மாவே விட மாட்டான் சாத்தான். உன்னை நிம்மதியாவே வாழ விட மாட்டான். ஜெபிக்க ஜெபிக்க அவனை உங்களை விட்டு அவன் கடந்து போவதற்கு அவனுக்கு பிரியமே இருக்காது. அப்ப என்ன தெரியுங்களா செய்வான்? இன்னும் நெருக்குவான், இன்னும் நெருக்குவான். இஸ்ரவேல் ஜனங்க கூடி உபவாசத்தோடு ஜெபிக்கிறாங்க, ஆண்டுடைய சமூகத்தில் தன் முழு இருதயத்தோடு ஜெபிக்கிறாங்க. பெலிஸ்தர் படை கிட்ட வரதை பார்த்த உடனே அவங்க பயப்படுறாங்க. பயந்த உடனே 8வது வசனம் சொல்லுது, சாமுவேல் நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்னை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். அப்பொழுது சாமுவேல் பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருடைய சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அவனுக்கு மறுமொழி அருளச் செய்தார். தேவ சமூகத்திலே தகன பலிகளை உங்க உள்ளத்தை நீங்கள் ஊற்றும் போது, பலிகளாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ஊற்றும் போது, உங்களுடைய வாழ்க்கை முழுவதுமாக ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு அருள் செய்வார். அப்ப என்ன தெரியுங்களா நடந்துச்சு? மிகப்பெரிய ஒரு இடிமுழக்கத்துடைய சத்தம் என்ன செய்ச்சு வந்துச்சு. இடிமுழக்கத்துடைய சத்தம் வந்த உடனடியாக பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் நெருங்கினார்கள். கர்த்தர் மகா இடிமுழக்கங்களை பெலிஸ்தர் மேல் அந்நாளிலே முழங்க பண்ணி அவர்களை கலங்கெடுத்ததினால் அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் என்றைக்கு மன்றாடி செபிக்கிறீர்களோ, என்றைக்கு நீங்கள் மன்றாடி செபிக்கிறீர்களோ, அன்றைக்கு தேவன் உங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு இடத்திலே ஆண்டவர் உங்களுக்கு ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். ஒருவேளை பல காரியத்திலே நீங்கள் ஈடுபட்டு இருக்கலாம், பல சூழல்களில் நீங்கள் இருக்கலாம், பல நிலைமைகளில் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்தால் நிச்சயமாக கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். தேவ சமூகத்திலே உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுங்க. ஒரே ஒரு இடி முழக்கத்தின் மூலமாக கர்த்தர் அந்த இஸ்ரவேல் பிள்ளைகளை விடுதலையாக்கினார். 20 வருஷம் உடன்படிக்கை பற்றி இல்லை, 20 வருஷம் உங்களுடைய ஜெப வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது, தேவனோடு நெருங்கி ஜீவிக்கக்கூடிய வாழ்க்கை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் சமூகத்திலே நீங்கள் ஜெபித்தால் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அப்படியே அவங்க பெற்றுக்கொண்டது நிமித்தமாக அவங்க செய்த ஒரு காரியம் நீங்க பார்த்தீங்கன்னா, இதுதாங்க நினைவுத்தினுடைய முதல் சின்னம். அப்பொழுது 12வது வசனம், அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் காத்த எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார், இம்மட்டும் எங்களை காத்தார். பயந்து நடுங்கி திரிந்த எங்க வாழ்க்கையில அவன் செய்த ஒரு காரியம், மிஸ்பாவிலே ஒரு கல்லை எடுத்து அங்கு நடுவாக நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயர் வைத்தான். இம்மட்டும் காத்த என் தேவன், இம்மட்டும் வழிநடத்தின என் ஆண்டவர், இம்மட்டும் என்னுடைய வாழ்க்கையிலே சிறுமையில் இருந்த என்னை என் ஆண்டவர் உளையான சேற்றிலிருந்து கர்த்தரை தூக்கி எடுத்த என் தேவன் என்று சொல்லி ஒரு கல்லை நிறுத்தி அதற்கு எபினேசர் என்று பெயர் வைத்தான். எபினேசர் என்கின்ற பதத்துக்கு, எபினேசர் என்கின்ற தூணுக்கு உங்க வாழ்க்கையில நீங்களும் நானும் நினைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம், இம்மட்டும் எனக்கு உதவி செய்தார். ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில எபினேசர் என்கின்ற அந்த தூணை நீங்கள் நினைத்து பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த கொரோனாவுடைய வாழ்க்கையில உங்க கூட இருந்தவங்க மரித்து போயிருக்கலாம், உங்களோடு பயணித்தவர்கள் மரித்து போயிருக்கலாம்,
உங்களை நேசித்தவர்கள் உங்களை விட்டு போயிருக்கலாம். இம்மட்டும் காத்த எபினேசர் உங்களோடு இருக்கிறார். இம்மட்டும் வழிநடத்தின ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். யோசித்து பாருங்க. அது மாத்திரம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஒரு 3 ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இதோடு உங்களுக்கு கூட்டி கொடுக்கிறார் பாருங்க. அதே 13ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் அந்த சாமுவேல் என்ன செய்யறாரு, அங்க ஒரு கல்லை வைத்து இது எபினேசர் மிஸ்பாவிலே என்ன செய்யறாரு, அதுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு, இம்மட்டும் காத்த தேவன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிற்பாடு கர்த்தர் இன்னொரு ஒரு 3 ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. 13ஆம் வசனம், இந்த பிரகாரம் நன்றாக அதை நீங்க கவனிங்க. இல்லத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் உங்களுடைய வேதத்தை தயவு செய்து நீங்கள் என்ன செய்யுங்க, திறந்து நீங்க பாருங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. இந்த பிரகாரம் பெலிஸ்தியர் அப்புறம் இஸ்ரவேலின் எல்லையிலே வராதபடிக்கு தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேலின் நாளெல்லாம் கர்த்தருடைய கை பெலிஸ்தருக்கு விரோதமாக இருந்தது. முதல் ஆசீர்வாதம் நீங்க பாத்தீங்கன்னா அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுங்களா, உங்க எல்லைகள்ல எதிராளிகளை என்ன செய்த வரவிடல, எல்லையில வராதபடிக்கு அவர்களை தாழ்த்தப்பட்டார்கள். சாமுவேல் இருக்கிற வரை என் தேவன் வாக்கு பண்ணின என் ஆண்டவர் பெலிஸ்தர் பட ஒருபோது அந்த இடத்துல வரல, எல்லையில அவர்களை நெருங்க விடல. ஏன் அப்படின்னா, இம்மட்டும் காத்த எபினேசர் அவர்களோடு இருந்தார். இம்மட்டும் காத்த எபினேசர் அவர்களோடு இருந்தார். முதல் ஆசீர்வாதம், அவருடைய எல்லைகளை என்ன செய்தார், ஆண்டவர் பாதுகாத்தார். உங்க எல்லைகளை கூட கர்த்தர் நிச்சயமாக பாதுகாப்பார். இரண்டாவது ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் இஸ்ரவேலுக்கு அந்த நாளிலே கொடுத்தார். பெலிஸ்தியர் 14ஆம் வசனம், பெலிஸ்தியர் இஸ்ரவேல் கையில் இருந்து பிடித்திருந்த எக்ரோன் துவங்கி காத்து மட்டுமுள்ள பட்டணங்களும் இஸ்ரவேலுக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா. எதை அவர்கள் இழந்தார்களோ, தன் வாழ்க்கையிலே அவர்கள் எதை இழந்தார்களோ மீண்டுமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். யோசித்து பாருங்க, எதை இழந்தார்களோ கர்த்தர் அவர்களுக்கு மீண்டும் கொடுத்தார். இம்மட்டும் காத்த எபினேசர் உங்களோடு இருக்கிறார். அநேக விதத்தில் அவமானத்தின் உச்சியில் இன்னும் ஒருவேளை நீங்கள் இருந்திருக்கலாம், இழந்திருக்கலாம். எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் யோசித்து பார்ப்பேன். கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பாக என்னுடைய நண்பர்களோடு நான் பேசிக்கொண்டு இருந்தேன். ஒரு சின்ன சம்பவம் என் மனதை அதிகமாக பாதித்தது. அது ஒரு வேளை ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கலாம், ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம். நான் தஞ்சாவூரிலே நான் படித்து கொண்டிருக்கும் போது, குடிகாடியில் படிக்கும்போது, என்னுடைய ஊர் ஆம்பூரில் இருப்பதனால தாய் தகப்பன் அடிக்கடிக்கு வர முடியாது. இங்கே இருக்கிற அன்பான சகோதரி அவர்களுக்கு தெரியும், அங்கே ஐயா கார்டன் இன்னும் மற்ற கார்டன்லாம் நிறைய இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனால் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லா தாய் தகப்பனும் அங்கே அருகாமையில் இருக்கிறவர்கள் எல்லாரும் என்ன செய்வாங்க, ஒரு பாய் எடுத்துகிட்டு வருவாங்க, இல்லை பிள்ளைகள் பாய் எடுத்துகிட்டு வருவாங்க. ஒவ்வொரு டிஃபன் கேரில் ஒவ்வொரு சாப்பாடு, விதவிதமான சாப்பாடு வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வருவாங்க. நான் பார்ப்பேன், அப்படியே நான் என்ன செய்வேன், தட்டை எடுத்துகிட்டு போவேன். நமக்கு ஹாஸ்டல் சாப்பாடுனா, ஏன்னா அவங்களுக்கு வாரம் வாரம் என் நண்பர்களுக்கு அது கிடைக்கும். வாரம் வாரம் என் நண்பர்கள் அங்கே உட்காந்து அவருடைய தாய் தகப்பனோடு உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. யோசித்து பார்த்தேன். அப்போ எத்தனையோ முறை நான் வரிசையில் நான் நடந்து போகும்போது அழுதுட்டு என்ன போவேன், என்னைக்கு எங்கள் வீட்டிலேருந்து எனக்கு சாப்பாடு என்னைக்கு அப்படி வரும் சந்தோஷமா, அப்படி என்னைக்கு நான் என் தாய் தகப்பனோடு உட்காந்து நான் சாப்பிட முடியும் அப்படின்னு நான் யோசிப்பேன். நான் இழந்து போனதை இப்பொழுது என்னுடைய தாய் தகப்பனும் என்னோடு இருக்கிறார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஆகாரத்தை அவருடைய கரத்தினால் நான் வாங்கி ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிட்றேன். யோசித்து பாருங்க. எபினேசர் என்கின்ற தூண்
உங்க வாழ்க்கையில இம்மட்டும் காத்த என் எபினேசர் உங்க வாழ்க்கையும் நிச்சயமாக ஆண்டவர் பாதுகாப்பார், உங்களை வழிநடத்துவார். இழந்து போனதை எக்ரோன் என்கின்ற அந்த ஒரு இடத்தையும் இன்னும் அவர்களிடத்திலிருந்து கரத்திலிருந்து பிடிக்கப்பட்ட ஒவ்வொரு நகரமும் மீண்டுமாக என்ன செய்துச்சு? கொடுக்கப்பட்டது, திரும்பவும் கிடைத்தது, திரும்பவும் கிடைத்தது. காணாமல் போன அங்க ஒரு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய மகன் அந்த இடத்தில் தொலைந்து போன அந்த கெட்டகுமாரன் திரும்ப வரும்போது அந்த எஜமான் எவ்வளவு சந்தோஷப்பட்டாரோ அதே போலங்க உங்க வாழ்க்கையில ஒருவேளை பிள்ளைகள் ஒருவேளை திசை மாறி போயிருக்கலாம், உங்க பேச்சை கேட்காம போயிருக்கலாம், உங்க வார்த்தைகளை உதாசீனப்படுத்தலாம், சபையில் அநேக காரியங்கள் இருக்கலாம், உங்களுடைய உறவுகள் ஒருவேளை உங்களை தள்ளப்பட்டு இருக்கலாம். இழந்து போனதை நிச்சயமாக இஸ்ரவேல் பிள்ளைகள் எப்படி பெற்றுக்கொண்டார்களோ என் எபினேசர் என்கின்ற நம்முடைய தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் அற்புதத்தை செய்வார். அந்த தூணை மீண்டுமாக நீங்கள் நினைவுபடுத்தி பாருங்க, நினைவுபடுத்தி பாருங்க. என் தேவன் பெரியவருங்க, அற்புதமானவர். உங்களை என் ஆண்டவர் நிற்கதியாக விடுவது கிடையாது. மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அந்த தூணின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கிறார். அந்த தூணை நீ நாட்டின நிமித்தமாக, அதை நினைவு கூர்ந்த நிமித்தமாக கர்த்தர் மூன்றாவது ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். அதே வசனத்தில் நீங்க பாருங்க, திரும்ப கிடைத்தது இஸ்ரவேல்களையும் அவைகளுடைய எல்லைகளையும் இஸ்ரவேல் பெலிஸ்தர் கையிலே இராதபடிக்கு விடுவித்து கொண்டார்கள். இஸ்ரவேலுக்கு எமோரியருக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாமல் இருந்த வாழ்க்கைக்கு எப்பொழுதும் எளியும் பூனையமாக இருந்த எமோரியர் வாழ்க்கையில அவங்க வாழ்க்கையில கிடைச்ச ஒரு ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா? சமாதானம். எமோரியரு கூட எமோரியருடைய வாழ்க்கையில அவர்களுக்கு இருந்த விரோதத்தை கர்த்தர் மாற்றி என்ன செய்தாரு? அக்கம் பக்கத்தில் நமக்கு எப்பவுமே விரோதம் தாங்க இருக்கும். கூட இருக்கிறவங்களோடு ஒருவேளை சகோதரர்களோடு நமக்கு விரோதம் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எபினேசர் என்கின்ற தூணை நீங்கள் நினைத்து பாருங்க, எபினேசர் என்கின்ற கல்லை நீங்கள் நினைத்து பாருங்க. அந்த தேவன் உங்களை நிச்சயமாக இழந்து போன சமாதானத்தை மீண்டுமாக கொடுப்பார், மீட்டெடுத்து கொடுப்பார். எபினேசர் என்கின்ற தூண் உங்க வாழ்க்கையில சமாதானத்தை நிச்சயமாக கொடுக்கும். இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தார், பாக்கியத்தை கொடுத்தார். மூன்று ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருடைய எல்லைகளில் எதிரிகளை வராதபடி ஆண்டவர் பாதுகாத்தார். மீண்டுமாக எதை அவர்கள் இழந்தார்களோ, எந்த தேசத்தை அவர்கள் இழந்தார்களோ, எந்த பகுதி அவர்கள் இழந்தார்களோ அந்த பகுதியை ஆண்டவர் மீண்டுமாக கருத்திலே கொடுத்தார். மூன்றாவதாக சமாதானம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த சமாதானத்தை என் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். சமாதானத்தை மீண்டுமாக அவருடைய வாழ்க்கையிலே கொடுத்தார். யோசித்து பாரு, தியாகமூர்த்தி என்கின்ற அந்த ஒரு பெயர் தன் வாழ்க்கையிலே அவர் இறுதி மூச்சு இருக்கிறவரை பேசிக்கொண்டே இருப்பார். அந்த மகனுக்கு சொல்லி இருப்பார். உலகம் முழுவதுமாக இதை குறித்து தெரியும். அந்த சாலமன் பாப்பாயுடைய அந்த ஒரு நிகழ்வு. ஒருவேளை நீங்க யாரை நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள்? எந்த தூண் உங்க வாழ்க்கையில இருக்கிறது? நினைவுபடுத்தக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன? நினைவிலே உங்களுடைய வாழ்க்கையில வைக்கக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன? நீங்கள் சிந்தித்து பாருங்க. அடுத்த ஒரு தூண், இதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நேரம் போயிட்டே இருக்கு. விரைவாக இந்த ஒரு சம்பவத்தில் ஒரு 3 தூண்களை கர்த்தர் ஏற்படுத்தி இருந்தார். அந்த 3 தூண்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நீங்கள் பார்க்கும்போது, நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதியாகமம் 32வது அதிகாரம், ஆதியாகமம் 32வது அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் அடியே நான் வாசிக்கிறேன்.
பின்பு யாக்கோபு தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்று சொல்லி 10ஆம் வசனம், அப்படி அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன், இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான வாழ்க்கை பாருங்க யாக்கோபுக்கு. யாக்கோபின் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போனாரு, ஒன்றுமில்லை. ஒருவேளை நீங்க யோசிக்கலாம், நீங்கள் ஸ்வைசர் கல்லூரியில் நீங்க படித்தீர்கள் சொன்னால் அநேக நபர்கள் சாட்சி சொல்லுவாங்க, ஒரே ஒரு 2 துணியோடு தான் போனேன், இப்பொழுது என் செல்வங்கள் கோடி கணக்கில் இருக்கிறது என்பதை குறித்து சொல்வார்கள். என் வாழ்க்கை ஒருவேளை குடிசையிலே ஆரம்பித்தது, இப்பொழுது கர்த்தர் என்னை கோபுரத்திலே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். சொல்ல முடியல, உங்களால சாட்சி சொல்ல முடியல. எங்கோ ஒருவேளை நான் கிடந்தேன், திக்கற்றவனாக கிடந்தேன், கேட்பாரற்று கிடந்தேன், உதாசீனப்படுத்தினார்கள். இப்பொழுது கர்த்தர் என்னை ஒரு மைய புள்ளியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். தைரியமாக உங்களால் சொல்ல முடியும். யார் இடத்துல அவமானப்பட்டீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி இருப்பார். அதான் யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவரே, சின்ன ஒரு கோலும் கையுமாக நான் யோர்தானை நான் கடந்தேன், ஆனா 2 பரிவாரங்களோடு என்ன செய்தேனே திரும்ப வரை செய்தீரே, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, அதற்கு நான் பாக்கியவான ஆண்டவரே, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே என்று சொல்லி யாக்கோபு ஆண்டவருடைய பாதத்தில் நன்றி சொல்றாருங்க. உங்க கடந்த பாதைகளை நீ நினைத்து பாருங்க. போடுறதுக்கு நல்ல ட்ரெஸ் இருந்திருக்காது, நல்ல ஆகாரம் இருந்திருக்காது, யாராவது நமக்கு அரிசி கொடுப்பாங்களா, யாராவது நமக்கு தண்ணீர் கொடுப்பாங்களா, யாராவது ஒரு 10 ரூபாய் நமக்கு கொடுப்பாங்களா, ஏக்கத்தோடு இருந்த நாட்கள் அதிகம். என் வாழ்க்கையில கூட ஒருவேளை என் வாழ்க்கையில நான் போதகராக படிக்கும் போது நான் மிகவும் மிகவும் ரொம்ப 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 வேதனைப்பட்டேன். ஏன் இதற்கு நான் படிக்கணும் அப்படின்னு. கிட்டத்தட்ட என்னுடைய டெப்டெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா 60,000 70,000 டெப்ட். எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு போயிடுவாங்க. நான் முன்னாடி போனேன் அப்படின்னா என் மூஞ்சில விட்டேறிவாங்க. நான் போக மாட்டேன். எனக்கு தெரியும், நான் முதல்ல போனேன் எனக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு எனக்கு தெரியும். எல்லாரும் வகுப்புக்கெல்லாம் போன பிற்பாடு கடைசியில கிட்டத்தட்ட ஒரு 10 கிளாஸ் போனதுக்கு அப்புறம் போய் கெஞ்சுவோம், சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். ஆனால் கர்த்தர் என் உழைப்பை பார்த்தான், என் தியாகத்தை பார்த்தான். ஒரே டைம்ல கர்த்தர் எனக்காக, யாரும் எந்த ஒரு நபர் எனக்கு கையெழுத்து போடலன்னு சொன்னாரோ அதுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறவர் என்னுடைய உழைப்பை பார்த்து, என்னுடைய சேவையை பார்த்து எனக்காக ஒரு அட்ரஸை கொடுத்து ஒரு எழுத சொல்லி கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஒரே டைம்ல ஆண்டவர் எனக்கு பாக்கியத்தை ஆண்டவர் கட்ட வைப்பதற்கு செய்தார். அவர் கேட்கிறார், எப்படி உனக்கு நடந்துச்சு? எபினேசர் என்கின்ற தேவன் எனக்கு அதை செய்தார். என்னுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் யோசித்து பார்க்கும்போது, நான் யோசித்து பார்க்கும்போது இந்த ஒரு சம்பவத்தை நான் பிரசங்கத்தை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கும் போது என் கண்களிலே கண்ணீர் வந்து கொண்டே இருந்தது. ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், உண்மையாகவே நான் தகுதியானவனா? எத்தனையோ உமக்கு விரோதமான காரியங்களை நான் செய்திருக்கிறேன், மறைவாக சொல்ல முடியாத பாவங்களை நான் செய்திருக்கிறேன். தகுதியானவனா நான்?
ஆனாலும் கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தி இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையிலே கூட கர்த்தர் கோலும் கையுமாக ஒருவேளை அலைந்த உங்க வாழ்க்கையில இருவரு பரிவாரங்களோடு கர்த்தர் உங்களை நடக்க வைத்திருக்கிறார். என் தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. என் தேவனுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்க. எங்கோ கிடந்த என் வாழ்க்கையை கர்த்தர் கோபுரத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். எந்த இடத்துல இந்த ஊழியம் வேண்டாம் என்று சொன்னனோ, கர்த்தர் இந்த ஊழியத்தின் நிமித்தமாக கர்த்தர் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வேற வாழ்க்கை நான் போயிருந்தால் சுக்குநூறாக நான் போயிருப்பேன். என் வாழ்க்கை எனக்கு அருமையான ஒரு வாழ்க்கை எனக்கு கிடைத்திருக்காது. அருமையான எனக்கு ஒரு குடும்பம் எனக்கு கிடைத்திருக்காது. அருமையான ஆண்டவர் எனக்கு ஒரு மனைவியை கொடுத்திருக்க மாட்டாங்க. என் தாயும் தகப்பனும் என்னை குறித்து வேதனைப்பட்டு இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் என்னை விடல. ஆனால் கர்த்தர் என்னை ஆண்டவர் தள்ளிவிடவில்லை. இருவரு பரிவாரங்களோடு கர்த்தர் என்னை நிச்சயம் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 10-20 பேருக்கு படிப்பு வைப்பதற்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கை ஆண்டவர் திடப்படுத்தி இருக்கிறார். ஏங்கியிருந்தேன், எனக்கு யாராவது கட்டுவார்களா என்று சொல்லி. எப்படி யாக்கோபுக்கு கர்த்தர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, எத்தனாக இருந்த அவனுடைய வாழ்க்கை ஆண்டவர் மாற்றினாரோ, நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றி இருக்கிறாருங்க. இந்த உண்மையான சத்தியத்துக்குள்ளாக ஆண்டவர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். சிந்தித்து பாருங்க. நல்ல குடும்பம் கிடைக்காமல் எத்தனை பேர் அவதிப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அற்புதமான வாழ்க்கை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் நீங்க பாருங்க, யோசித்து பாருங்க. பணம் இல்லாத வேளையில நீங்கள் யோசிக்கும் போது கர்த்தர் உங்க வாழ்க்கையில வந்து கொடுத்திருக்கிறார். தேவைகளை சந்தித்து இருக்கிறார். ஆண்டவரே, அதுக்கு நான் எம்மாத்திரம். யாக்கோபு சொல்றாருங்க, நான் எம்மாத்திரம், நான் தகுதியானவனா? அதுக்கு என் தம்பியை நான் ஏமாத்தினேன், எங்க அண்ணனை ஏமாத்தினேன். வயிற்றில் இருக்கும் போதே போட்டி சண்டை. என் தகப்பனை ஏமாத்தினேன். எல்லாத்தையும் ஏமாத்தி வந்த ஒரு நிலைமைக்கு இருவரு பரிவாரங்களோடு என்ன அனுப்புறீர் ஆண்டவரே? என்ன ஆண்டவரே இது? எல்லாமுடைய தயவுக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய சமூகத்திலே தன்னை முழுவதுமாக தாழ்த்தி அவனை நன்றி செலுத்துகிறான். யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்க. நான் அதற்கு பாத்திரம் அல்ல. இன்னும் அவர் யாக்கோபு அதை குறித்து சொல்றார் பாருங்க. ஆதியாகமம் 48வது அதிகாரம், ஆதியாகமம் 48வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் இன்னும் ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. யாக்கோபு சொல்றாரு, தன் வாழ்க்கையில நான் பிறந்த நாள் முதற்கொண்டு என் நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவன் நீர் ஆண்டவரே. நம்ம யார சொல்லுவோம் தெரியுங்களா? இந்த நபர் தாங்க என் வாழ்க்கை ஆண்டவர், இந்த நபர்னால தான் என் வாழ்க்கை போச்சு, இந்த நபர்னால தான் என் வாழ்க்கை உயர்ந்துச்சு, இந்த நபர் எனக்கு கொடுத்தனால. என் தேவன் ஒருவரால் மாத்திரமே தான் உங்க வாழ்க்கை உயர்ந்ததை ஒழிய தனி நபரால் ஒருபோதும் உயர்ந்தது கிடையாது. நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் எபினேசர் என்னை காத்தார். என்னை மாத்திரம் கிடையாது, நான் என் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். என் பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் கொடுக்க போகிறேன். அந்த ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? அவர்களுக்கு இருக்கணும். கர்த்தர்
அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்தார். நீங்கள் யோசித்து பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க. இந்த 3 தூண்ல, இந்த 4 தூண்ல மொத்தம் 5 தூண்கள். இன்னைக்கு நான் உங்களோட ஒரு தூணை நான் கட் பண்ணிடுறேன், டைம் ஆயிடுச்சுனால. முதல் இந்த 2வது தூண்ல யாக்கோபனுடைய வாழ்க்கையில 3 தூண்கள் இருந்துச்சு, நினைவு தூண்கள். ஆதியாகமம் 28வது அதிகாரம் வேகமாக நாம் பார்ப்போம். இதுக்கு நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். இதுல நமக்கு ஆண்டவர் ஆவியானவர் வைத்திருக்கிற ஒரு பின்புலத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 18வது வசனம் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அதிகாலையிலே யாக்கோபு எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருந்த கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தி அதன் மேல் எண்ணெய் வார்த்து அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு பெத்தேல் என்று பெயரிட்டு நிறுத்தி அதன் வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே ஊருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது. இதற்கு முன்பாக இருந்த பெயரை கர்த்தர் அந்த இடத்துல மாற்றி என்ன செய்தார்? பெத்தேல் என்று பெயரிட்டார். நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பெத்தேல் என்கின்ற பெயருக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருந்துச்சு அப்படின்னா, முதல்ல நம்ம வாஸ்தவம் இல்ல, 2 கோலும் கையுமாக புறப்பட்டு வந்தான்னு சொல்லிட்டு ஆதியாகமம் புத்தகத்துல வாஸ்தவம் இல்ல 48ஆம் அதிகாரத்தை. அதே போலதான் புறப்பட்டு வரும்போது தன்னுடைய அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இவர் ஏமாத்தி இங்க வாங்கிட்டு தன் தாய் என்ன செய்யறாரு, நீ மாமன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு இவரை அனுப்பும் போது என்ன செய்யறாரு, இரவு வருகிறது, சாயங்காலம் வருகிறது, அங்கே நித்திரை செய்வதற்காக ஒரு கல்லை எடுத்து நித்திரை செய்கிறார். அப்பொழுது என்ன செய்கிறது, ஒரு கனவு வருகிறது. அவருக்கு ஒரு கனவு வருகிறது. ஒரு கனவு என்ன அப்படின்னா, வானத்துக்கும் பூமிக்கும் ஒரு ஏணி இருக்குது. அங்கே ஏறுகிற ஒரு தேவதூதர்கள், இறங்கக்கூடிய ஒரு தேவதூதருடைய காட்சி அவனுக்கு வருகிறது. கையில ஒரு கோலும் கையுமா தான் அவன் என்ன செய்யறான், புறப்பட்டு வரான். ஒண்ணுமே இல்லை, நிச்சயமற்ற ஒரு வாழ்க்கை, வெறுமையான ஒரு வாழ்க்கை, தகப்பன் இல்லை, தாய் இல்லை, யாருமே அவன் கூட இல்லை. ஆனால் ஒன்றை கர்த்தர் அந்த இடத்துல அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அந்த சொப்பனத்திலே கர்த்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறாருங்க. ஒன்றும் இல்லாதவனுக்கு, வாழ்க்கையில நிச்சயமே இல்லை. சில நேரத்தில் பிள்ளைகளை பார்த்து சொல்லும்ல, நீ எல்லாம் ஒண்ணு இல்லாம போயிருவிடா, தருதலடா அப்படின்னு சொல்லுவோம்ல. கர்த்தர் அந்த பிள்ளைகளை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு வாக்குத்தத்தம் அங்கே ஆண்டவர் சொல்றாரு. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று 13ஆம் வசனம், நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கு நான் என்ன செய்வேன், உன் சந்ததிக்கு தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருக்கிறேன். நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. இப்படி ஒரு வாக்கு தத்தத்தை அங்க கொடுக்கிறார். ஒரு கோலோடு அவன் போறான். இவனுக்கு என்ன செய்யறாரு, கையில கொஞ்சம் எண்ணெய் இருந்தது, என்ன தெரியுங்களா செஞ்சுட்டா, அந்த பெத்தேல் அந்த வைத்த அந்த தூண் மேல என்ன செய்யறான், ஊத்தி என்ன செய்யறான், அது அப்படியே அதை ஒரு பலிப்பிடமா அதை செய்யறான். ஒண்ணுமே இல்லை. சில நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, ஏய் நீ வார்த்தையினாலே நீ பொழைச்சிருவடா அப்படின்னுவாங்கல்ல, ஒரு சில பேர் நம்ம சொல்லுவோம்ல. ஆனா கர்த்தர் வார்த்தையை மாத்திரதான் அங்க கொடுக்கிறார். நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கை. பெத்தேல் என்கின்ற பதத்துக்கு அதனுடைய பொருள் என்ன சொன்னால், தேவனுடைய வீடு. தேவனுடைய வீடு. அந்த தேவனுடைய வீடு என்ன தெரியுங்களா, வேதம் சொல்லுகிற 17ஆம் வசனம், அவன் பயந்து அந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேற அல்ல, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துல அங்க அதுக்கு என்ன செய்யறான், பேர் வைக்கிறான்.
ஒண்ணுமே இல்லை, வாழ்க்கையே நிச்சயமற்ற வாழ்க்கை இருக்கிறது, எல்லாமே அடைத்து போயிருக்கிறது, தாயும் தகப்பனு கூட இல்லை, சகோதரன் இல்லை, மரண பயம் அவன்கிட்ட இருக்குது. ஆனா எல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, எல்லா கதவுகளும் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா எது மட்டும் திறந்துச்சுங்க? வானத்தின் வாசல் மாத்திரம் திறந்திருந்ததுங்க. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த தூணை நிறுத்தி, இது பெத்தேல், இது தேவனுடைய வீடு, இது வானத்தின் வாசல் என்று சொல்லி அந்த இடத்துல முன் குறிக்கிறார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தினால் என்ன செய்திருக்கிறார்? நிறைவேற்றியிருக்கிறார். எல்லா வாசல்களும் ஒருவேளை அடைக்கப்பட்டு இருக்கலாம், ஆனால் வானத்தின் வாசல் நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்காக திறந்திருக்கும். வாக்கு தத்து மாத்திரம் தான் கையில வச்சிருக்கிறான், வேற ஒண்ணுமே இல்லை, கையில ஒண்ணுமே அவனுக்கு கிடைக்கல. நீங்க எடுத்துக்காட்டு நீங்க பாத்தீங்கன்னா, புதிய ஏற்பாடு புத்தகத்துல முதலாவதாக பேதுருவை போய் ஆண்டவர் பிடிப்பதற்காக செல்லும் போது அவன் என்ன செய்தான்? மலையை அழைச்சிட்டு இருந்தான், ஒண்ணுமே அவன்கிட்ட இல்லை. அங்க சொல்றான், ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், என்ன செய்யல, ஒண்ணுமே எங்களுக்கு கிடைக்கல. நீ போ, கடலின் ஆழத்தில் கொண்டு போய் உன் வலையை போடு அப்படின்னாரு. பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்கிறேன் சொல்லி போனாரு. எவ்வளவு கிடைச்சிச்சு? எவ்வளவு கிடைச்சிச்சு அவருக்கு? மீன் வலை கிழியத்தக்கதாக, வலை கிழியத்தக்கதாக, அங்க படகு அமிழத்தக்கதாக என்ன செய்ச்சு? அவனுக்கு மீன்கள் கிடைத்தது. தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்க வாழ்க்கையிலே வருது அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, தேவனுடைய வாக்கு தத்துவம் உங்க இருதயத்துக்குள்ளாக வருதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது நடக்கும். பெத்தேல் என்கின்ற இடத்திலே கர்த்தர் யாக்கோபுக்கு கொடுத்த ஒரு வாக்கு தத்தம் அது. தேவனுடைய வீடு, வானத்தின் வாசல் திறந்து கர்த்தர் யாக்கோபை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இந்த தூண் சாதாரண ஒரு தூண் இல்ல, பெத்தேல் என்கின்ற தூண். கர்த்தர் அந்த இடத்தை ஆண்டவர் ஆசீர்வதித்து, அதே போல சொல்றாரு 21 22 என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு என்ன செய்வேன்? தசம பாகம் நான் தருவேன். இந்த தசம பாகத்தை குறித்து ஒரு நாள் நான் பேசுறேன். எல்லா ஆசீர்வாதங்களும் நம்ம வாங்கிக்கிறோம், எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்கிறோம், சுகத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனா வாங்குற சம்பளத்தில் உண்மையா எத்தனை பேர் நம்ம தசம பாகம் வைக்கிறோம்? யாக்கோபை கொண்டு வந்தார் ஆண்டவர் மீண்டுமாக. இருவிரு பரிவாரங்களோடு கர்த்தர், ஒன்றுமே இல்லாதவனை, ஒரு கோலும் கையுமாக வந்தவனை கர்த்தர் இருவிரு பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதித்தாரே. நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. இரண்டாவது ஒரு தூண் ஆதியாகமம் 31 அதிகாரத்தில், ஆதியாகமம் 31 அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 45வது வசனம், யாக்கோபு, அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அதை தூணாக நிறுத்தினான். பின்னும் யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து கற்குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்து கொண்டு வந்து ஒரு குவியலாக்கி அந்த குவியல் மேல் போஜனம் பண்ணினார்கள். லாபான் அதற்கு ஜகத் சது தூதா என்று பெயரிட்டான். யாக்கோபு அதற்கு காலியத் என்று சொல்லி பெயரிட்டான். இந்த குவியல் இன்று எனக்கும் உனக்கும் சாட்சி என்று லாபான் சொன்னபடினாலே அதன் பேர் காலியத் எனப்பட்டது. அல்லாமலும் அவன், நாம் ஒருவரை ஒருவர் விட்டு மறைந்த பின் நீ என் குமார்த்திகளை துயரப்படுத்தினை, அவர்களை அல்லாமல் வேற ஸ்திரீகளை விவாகம் பண்ணினாயானால் கர்த்தர் எனக்கும் உனக்கும் நடுவாய் கண்காணியாக்க கடுவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கு உனக்கும் சாட்சி என்று சொன்னபடியினால் அது மிஸ்பா என்று பெயரிடப்பட்டது. மிஸ்பா என்று பெயரிடப்பட்டது. மிஸ்பா என்று சொன்னால் தேவன் எனக்கு சாட்சி, தேவன் எனக்கு சாட்சி. எல்லாருக்கும் தேவன் சாட்சி. பேர் எப்படியெல்லாம் மாறுது பாருங்க.
எப்படியெல்லாம் அவருடைய சூழல் மாறுது பாருங்க. லாபானை அங்க லாபான் வீட்டுல இருந்து இவர் வந்துடுறாரு. அவர் லாபான் எங்க ஒரு ஊருக்கு போறாரு. அந்த 3 கிட்டத்தட்ட ஆகணும்னு ஆவியானவருக்கு தரிசனமாகி இவருக்கு சொல்றாரு, லாபான் வீட்டுல இல்ல, என்ன செய்ய, நீ போயிரு, கிளம்பி போயிரு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து இருந்தாரு பெத்தேல்ல. நான் மீண்டும் என்ன செய்வேன், உன்னை கொண்டு வருவேன்னு சொன்னாரு. யாக்கோபு என்ன செய்ய மறந்துட்டாரு. மறந்த யாக்கோபுக்கு மீண்டுமாக நினைவுபடுத்தி என்ன செய்யறாரு, நீ போ, உன் இல்லத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அங்க அவர் அனுப்புறாரு. அங்க போன உடனே அங்க அவர் புறப்பட்டு கிட்டத்தட்ட 4 நாட்கள் கழிச்சு தான் என்ன செய்யறாரு, லாபானுக்கு தெரிய வருது. லாபான் என்ன தெரியுங்களா செய்யறாரு, சாதாரணமா விடல, சாதாரணமா விடல. அங்க 22ஆம் வசனம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 31:22, யாக்கோபு ஓடி போனது 3 நாள் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. 3ஆம் நாளில் லாபானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் தன் சகோதரரை கூட்டிக் கொண்டு 7 நாள் பிரயாணம் அவனை தொடர்ந்து போய் கீலியாத் மலையிலே அவனை கண்டுபிடித்தான். அவனை கண்டுபிடித்து அவனுடைய வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்குது. நீங்க பாத்தீங்க அப்படின்னா 24ஆம் வசனம், அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தினாகிய லாபானுக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ யாக்கோபுடைய நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்றான். லாபான் இடத்துல அப்ப அங்கே என்ன செய்யறாரு, ஒரு சொப்பனத்தில் அங்க நினைவுபடுத்துறாரு. அங்க சொல்றாரு, சொல்லி முடித்த பிற்பாடு அங்கே ஒரு வார்த்தையை சொல்றார் லாபான். 29ஆம் வசனம், உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனுடைய தேவன் நீ யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையாய் இரு என்று நேற்று ராத்திரி என்னோடு சொன்னார். அவன் வாழ்க்கையை முடிக்கணும்னு நினைச்சு லாபான் வந்தான். பெரிய ஒரு போர் போல அவனுக்கு பிரச்சனை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் லாபான். பொல்லாப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அங்க இருந்தான் லாபான். ஆனால் கர்த்தர் என்ன செய்தாரு, அதை முழுவதுமாக மாற்றி, எந்த ஒரு நபர் ஈட்டியும் கம்பும் கொண்டு இவனை வீழ்த்த வேண்டும் என்று நினைத்தானோ அவனோடு சமரசமாக வைத்து, அவனோடு ஒற்றுமையாக வைத்து என்ன செய்தார் ஆண்டவர், நீதாம்பா சாட்சி, நீதாம்பா சாட்சி, தேவன் இதுக்கு சாட்சி என்று சொல்லி அவர்களை சாட்சியாக நிறுத்தினார். மிஸ்பா என்று சொல்லும் போது தேவன் எனக்கு சாட்சி. கர்த்தர் எனக்கு வரக்கூடிய பொல்லாப்பிலிருந்து ஆண்டவர் என்ன செய்தார், என்னை விடுதலையாக்கினார். எனக்கு வரக்கூடிய பொல்லாப்பிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார், விடுதலையாக்கினார். கடைசியாக ஆதியாகமம் 35வது அதிகாரத்தில் 14-15 வசனத்தில் நீங்க சொல்லும் போது, 35வது அதிகாரம் 14-15 வசனத்திலே சொல்லும் போது, அப்பொழுது யாக்கோபு தன்னுடனே அவர் பேசின ஸ்தலத்திலே ஒரு கற்களை நிறுத்தி அதன் மேல் பானப்பழிகளை ஊற்றி எண்ணெய் வார்த்தான். தேவன் தன்னோடு பேசி அந்த ஸ்தலத்திற்கு யாக்கோபு பெத்தேல் என்று பெயரிட்டான். எந்த இடத்துல ஆண்டவர் அவனை வாக்குத்தத்தம் பண்ணினாரோ, மூன்றாவதாக மீண்டுமாக அந்த பெத்தேல் இடத்துல கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுத்தார். வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுத்தார். அங்க 3 ஆசீர்வாதங்களே அங்கே கொடுக்கிறார். நீங்க பாத்தீங்க அப்படின்னா, முதல் ஆசீர்வாதம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 10வது வசனம், இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று என்ன செய்தார், பேர் வைத்தார். அவனுடைய நாமத்தையே மாத்துறார். எத்தன் என்கின்ற வாழ்க்கையினுடைய சரித்திரத்தையே மாத்துறார். பெத்தேல் என்கின்ற தூண் வைத்த நிமித்தமாக கர்த்தருடைய வாழ்க்கையை அப்படி முழுவதுமாக மாத்துறார். அவன் பேரை மாத்துறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா 11வது வசனம், பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். இதுல நீங்க பாத்தீங்கன்னா பெருகக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உன் சந்ததியில் என்ன செய்யும், ராஜாக்கள் பிறப்பாங்க, சந்ததிகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. மூன்றாவது நீங்க பாத்தீங்கன்னா 12வது வசனம், நான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன்,
உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே வாக்கு கொடுக்கிறார். அவருக்கு மாத்திரம் கிடையாதுங்க. மூன்றாவது ஆசீர்வாதம், அவருக்கு பின் வரக்கூடிய சந்ததிக்கும் அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாருங்க. அவருக்கு வரக்கூடிய பின் வரக்கூடிய அந்த பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, அந்த 4 தூணை நாம் பார்த்தோம். இந்த 4 தூணுடைய அந்த ஒரு சரித்திரத்தை நீங்கள் யோசித்து பாருங்க. 5வது தூணும் இருக்கு. யோசுவா புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். யோர்தானை அவர்கள் கடக்கும் போது 12 கற்களை என்ன செய்றாங்க, அங்க வைக்கிறாங்க. அந்த சம்பவம் இருக்கிறது. அதற்கு இன்னும் ஒரு பின்புலம், பெரிய ஒரு சரித்திரம் இருக்கிறது. அதுக்கு இன்னொரு நாள் உங்களோட நான் பேச ஆசைப்படுகிறேன். இந்த 4 தூண்கள் சாதாரணமான தூண்கள் அல்லங்க. இந்த செய்தியினுடைய நோக்கமே, நீங்கள் நினைவு தூண்களை ஏற்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களுக்கு செய்த எல்லா காரியத்தையும் நீங்க யோசித்து பாருங்க. என்ன தூணை நீங்க நிறுத்தி வைத்திருக்கீங்க? பரலோகத்தில் பேசப்படுங்க, அது பரலோகத்தில் சொல்லப்படும். ஏன் பிள்ளை அந்த நாள்ல அந்த நொடியில இந்த சூழலை இதை செய்தான் என்று சொல்லி பரலோகத்தில் பேசப்படும். 2ஆம் வருகையில பரலோகத்தில் எல்லாரும் ஒன்றோடு ஒருவர் நம்ம பேசிக்கொள்வோம். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நான் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு நான் எம்மாத்திரம் கோலும் கையுமாக திரிந்த யாக்கோபுக்கு இருவிரு பரிவாரங்களோடு கர்த்தர் ஆசீர்வதித்தாரே, அந்த 3 தூண்களை ஏற்படுத்தினார். நிலையற்றவனாக, திக்கற்றவனாக, எல்லாராலும் கைவிடப்பட்டவனாக இருந்த வாழ்க்கையை கர்த்தர் இனி யாக்கோபு அல்ல, உன் பேர் இஸ்ரவேல் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு நாமத்தை மாற்றினார். வாழ்க்கையில் ஆண்டவர் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை உன் சந்ததியிலே பெருக செய்வேன் என்று சொல்லி சந்ததியை பெருக்கினார். உனக்கு மாத்திரம் கிடையாது, உன் சந்ததிக்கு வரும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இதிலே ஜூம்ல பார்த்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளும் இன்னும் யூடியூபிலே பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இந்த நாளிலே உங்க வாழ்க்கையிலே உங்க நினைவு தூண்களை நீங்க ஏற்படுத்துங்க, செயல்படுத்துங்க. ஒருவேளை உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார், செய்திருக்கிறார், நினைத்து பாருங்க, நினைத்து பாருங்க. அப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் தருவாராக. ஆமேன்.